Hi guys, வணக்கம் and welcome back to our channel. So இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ற வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வீட்லயே ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி நல்லா ஹேர் ஸ்ட்ராங்கா வெச்சுக்கிறதுக்கான ஆயில் தான் நான் மேக் பண்ணிக்க போறேன். So இந்த ஆயில் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நேச்சுரலான இன்கிரிடியன்ட் தான் இருக்க போகுது. So இந்த ஆயில் எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் and பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. So இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். So நான் எப்படி ஹேர் ஃபாலை ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்துருங்க. நான் டேட் வைஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். இந்த இயர் மார்ச் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செம்ம ஹேர் ஃபால் இருந்துச்சு. சம்மந்தமே இல்லாமல் எனக்கு ஏன் இவ்வளோ ஹேர் ஃபால் வந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு. கூகுள்லாம் வந்து செக் பண்ணேன், பட் ப்ராப்பரான ஆன்சர் எனக்கு வந்து எதுலையுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் நானே திங்க் பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ரொம்ப ஹேர் ஃபால் இருக்கும். அதுக்கப்புறம் என்னோட ஹேர் ப்ராடக்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணி நான் வீட்லேயே ஆயில் மேக் பண்ணேன். அதை தான் உங்களுக்கு இப்போ ரீக்ரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த ஆயில் யூஸ் பண்ணதுலேருந்து எனக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ட் பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ். ஸோ இது ஹேருக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ட்டு எல்லாருக்குமே தெரியும். இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேர் லாஸை வந்து இன்ஸ்டண்ட்டாக ஸ்டாப் பண்ணி நம்ம ஹேரை நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இதில் நான் 3 ஃப்ளவர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீம். இதுவுமே நம்ம ஹேரை நல்லா திக்காக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்ம தலையில் பேன் இல்லை டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா அதையும் கிளியர் பண்ணி நம்ம ஸ்கேல்ப்பை வந்து நல்லாவே கிளியர் பண்ணி வச்சுப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெந்தயம். நம்ம பாடி ஹீட் ஆகிறதுனால தான் மோஸ்ட்லி வந்து ஹேர் ஃபால் ஆகுது. ஸோ இது நம்ம பாடியை ஹீட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, தென் இதில் ப்ரோட்டீன் அண்ட் அயன் இருக்குது. ஸோ இது வந்து ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோகோனட்டை இந்த மாதிரி நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். கோகோனட் ஆயில் இல்லாமல் நம்ம எந்த ஆயிலுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனாலே இந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டே நான் வந்து ஆட் பண்ணியாச்சு. இருக்க இன்க்ரீடியண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும், ஹேரை திக்காக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஹேரை வந்து நல்லாவே சாஃப்ட் அண்ட் ஷைனாக வச்சுக்கும், பாடி ஹீட்டை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட்டு கரி லீவ்ஸ். இதில் பெஸ்ட்டு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் ஃபால் ஆன இடத்துல ஹேர் ரீக்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. உங்களுக்கு கிரே ஹேர் இருந்துச்சுன்னா ஹேரை நல்லா பிளாக்காகவே மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 பாதாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கல் வச்சு நல்லாவே நான் நசுக்கிக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப பவுடராக வேண்டாம், ஓரளவுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பவுடராக இருந்துச்சுனாலே போதும். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. மெயினாக இது பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட்டன்ஸை வந்து க்யூர் பண்ணணும். கீழே இருக்க ஹேர் நம்மளுக்கு ரொம்ப ட்ரை ஆச்சு அப்படின்னு சொன்னால் தான் ஸ்ப்ளிட்டன்ஸ் விடுறதுக்கு காரணமாகவே இருக்குது. இது வந்து நம்ம ஹேர் நல்லாவே மாய்ஸ்சரைசிங்காகவே வச்சுக்கும். அதனால நம்ம ஸ்ப்ளிட்டன்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பெப்பர். ஸோ பிளாக் பெப்பர் யாராவது தலையில் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. தாராளமாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஓனாக ஆயில் மேக் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஹேர் வந்து எந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட ஆயிலில் மெயின் இன்க்ரீடியன்ட் இந்த பிளாக் பெப்பர். ஸோ நான் ஆட் பண்ண இன்க்ரீடியன்ட் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கோல்டான இன்க்ரீடியண்ட்டும் இருக்குது. அதை வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த பிளாக் பெப்பர். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கேல்ப்பை வந்து நல்லாவே கிளியர் பண்ணோம். நம்மளுக்கு டேண்ட்ரஃப் இருந்துச்சு, ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு ஸ்கேல்ப்பில் அப்படின்னு சொல்லும்போது இந்த பிளாக் பெப்பர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பிளாக் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம தலை ஒன்றும் எரியிற ஃபீல்லாம் இருக்காது. ஸோ நான் ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். 7 or 8 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோதான். நான் வந்து 7 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எதுவுமே வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு இன்கிரீடியன்ட் தான். இந்த ஆயில் மெயினாக ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேரை ரீக்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் எப்படி நான் மேக் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி அலுமினியம் பேன் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டீலில் வந்து பண்ணாதீங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி அலுமினியம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கேஸ் வந்து எடுத்ததுமே பற்ற வச்சிடாதீங்க, நான் சொல்லும் போது பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ நான் எடுத்த அளவுக்கு மட்டுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் என்னோடய கைப்பிடி அளவுக்கு தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஹைபிஸ்கஸை பிரித்து வந்து போட்டிருக்கேன். இந்த பேலன்ஸ் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் அப்படியே வந்து போட்டுடுறேன். ஸோ இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு தான் நம்மளுக்கு வரப்போகுது. அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அந்தளவுக்கு தான் நான் மேக்கே பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் அளவுக்கு நான் வந்து இதில் கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான கோகோனட் ஆயில் இது. இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 100 கிராமை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு தான் நான் மேக் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நம்ம டோட்டலாக கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணாலும் 100 கிராம் அளவுக்கு தான் நம்மளுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி வந்து கலந்து பாருங்கள். ஆயில் இருக்கிறது வந்து தெரியணும். ரொம்ப கம்மியாக வந்து ஆயில் வந்து ஊற்றிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கேஸ்டர் ஆயில் வந்து இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். கேஸ்டர் ஆயில்னால் விளக்கெண்ணெய். ஸோ இதுவுமே நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது வந்து நல்லாவே திக்கான ஒரு இன்க்ரீடியன்ட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்க்ரீடியண்ட்டோடு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் இந்த ஆயில் எல்லாமே.
இப்போ தான் வந்து நான் கேஸ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுருக்கேன். இருக்கிறதே லாஸ்ட் சிம்மில் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இது எப்படி இருக்கும்னு நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம ஆன் பண்ணதுமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வேறு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. பட் நீங்கள் 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து ஸ்பூன் வச்சுட்டு நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த கீழே அடி பிடிக்காமல் ஸ்மெல் வராமல் இருக்கும். ஸோ 5 மினிட்ஸ் கழிச்சே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதில் ஃபுல்லாக அப்படியே நுர மாதிரி வரும். எதுக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ட் எல்லாமே வந்து க்ரீனாகவே இருக்குது அப்படின்றதுனால இந்த மாதிரி வரும். அது உள்ளே வந்து நல்லாவே ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி வராது. அது வந்து நல்லாவே பிளாக்காக மாறிடும். அப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து விடணும். அப்போ தான் இன்க்ரீடியன்ட் வந்து நம்மளுக்கு நல்ல கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ இப்போ வந்து 15 மினிட்ஸ் கழிச்சு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து பிளாக்காக மாறிடும். இது வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து நல்லா பிளாக் ஆகியிருக்கு. நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சமைக்கிற எண்ணெய் மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து லோ ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி வச்சுட்டுங்க. ஸோ 15 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா நான் கேஸை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து இந்த மாதிரி புகை மாதிரி வந்து போயிட்டே இருக்கும். அது ஃபுல்லாக வந்து போனதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட் வச்சு மூடிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த புகை எல்லாமே போயிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த புகை எல்லாமே போயாச்சு. பட் அந்த ஆயில் வந்து இன்னும் ஹீட் வந்து குறையலை. எப்போ அந்த ஆயில் ஜில்லுன்னு ஆகுதோ அது வரைக்கும் இந்த மாதிரி பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணியே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ ஒரு 2 ஹவர் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிலை வந்து நான் டீ வடிகட்டுறதுல வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி இந்த பாட்டிலில் வந்து நான் ஊற்றி வச்சாச்சு. ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லாவே பிளாக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஆயில் வந்து ஹீட்டாக வந்து யூஸ் பண்ணாதீங்க. இப்போ வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலாக எப்படி உங்கள் ஹேரை ஃபுல்லாக சிக்கு எடுத்துப்பீங்களோ அதே மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஆயிலை கொஞ்சமாக நான் எடுத்துக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி 2 டைம்ஸ் தான் நான் வந்து ஆயிலை யூஸ் பண்ணுவேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஆயில் எப்படி இருக்கோ அதை வந்து அப்படியே என்னோடய தலையில் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து ரெகுலராக ஆயில் யூஸ் பண்ணுற ஆளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் 2 ஸ்பூன் இந்த ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் கோகோனட் ஆயிலை வந்து உங்கள் கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் தலையில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அப்படியே திக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் ஆயிலை மைல்ட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு அப்படின்னு சொன்னால் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதுனால மட்டும்தான். ஏன்னா வந்து இந்த ஆயில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். வீக்லி 1 டைம்ஸ் ஆர் 2 டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆளுக்கு மட்டும்தான் அந்த ஆயில் மிக்சிங். ஸோ நான் எப்படி ஆயில் எப்போவுமே அப்ளை பண்ணுவேன்னா கையில் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு கை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்கேல்ப் டு எண்டு வரைக்குமே நான் வந்து அப்ளை பண்ணிப்பேன். அப்படி யூஸ் பண்ணால் தான் நம்ம தலை ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இல்லை அப்படின்னு சொன்னால் தலையில் சில பேர் வந்து அப்படியே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அது வந்து அப்படி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் தலையில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி அப்ளை பண்ணிட்டு 1 hour கழிச்சு கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் நைட் அப்ளை பண்ணிட்டு அடுத்த நாள் கூட நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை ரெகுலராக கூட நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஆயிலை வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தூங்க தான் போனேன் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு பன் மாதிரி போட்டு செக்யூர் பண்ணி வச்சுருங்க. மோஸ்ட்லி தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு நல்லா இன்னும் பெனிஃபிட்ஸாக இருக்கும். ஸோ ஆயில் வந்து நீங்கள் ரொம்ப வழியெல்லாம் அப்ளை பண்ண தேவையில்லை. நார்மலாக கொஞ்சமாக எடுத்து கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பன் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தூங்க போகிறேன். நெக்ஸ்ட் மார்னிங் நான் ஹேர் வாஷ் பண்ணிப்பேன். ஸோ இந்த ஆயில் வந்து நீங்கள் மேக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா முடிஞ்சது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் டு my channel. Thank you so much. Bye.